ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். அதை நல்லா பிளெண்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். பீட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸு அதில் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸு சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கப்பு ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜீனி நல்லா கரையிற வரை இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். அடுத்து 1/2 கப்பு வாசனை இல்லாத ஆயிலை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவு மைதா மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவு கோகோ பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா சலித்து எடுத்துக்குவோம். எல்லாம் சலித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேட்சுலா வச்சு மெதுவாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவு பாலையும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒயிட் அண்டு பிளாக்கு சாக்கோ சிப்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக கீ சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதுலேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ கலந்து வச்சுருக்க கேக் மிக்சர் எடுத்து ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக அதுக்கு மேலே டார்க் சாக்கோ சிப்ஸை இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி ஏரை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு குக்கரில் கல்லுப்பு போட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டர் எடுத்து உள்ளே வச்சிடலாம். அப்புறமா குக்கரை மூடி குக்கர் விசிலையும் கேஸ் கட்டையும் எடுத்து 40லேருந்து 45 மினிட்ஸ் வரை ஸ்லோ ஃப்ளேம்லேயே கேக்கை பேக் பண்ணலாம். 45 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு டூத் பீக்கை வச்சு இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்து பார்த்தோம்னா கேக்கு ஒட்டாமல் வரும். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கேக்கை வெளியில் எடுத்து ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடை ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு எடுத்து விட்டுடலாம். எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கமத்தி போட்டு 2 தடவை டேப் பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். பாருங்கள், கேக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் கூட ஒட்டலை. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பஃபியாக ஸ்மூத்தாக நல்லா இருக்குது கேக்கு. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.